ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆம்ப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 800 வாட்ஸ் நம்ம ரெடி பண்ண ஆம்பு. இது பார்த்திங்கன்னா 412 பாக்ஸ் 2 பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டான லோடுனா 412 2 பாக்ஸு பக்காவாக இருக்கும். ஆம்பு ஓவர் ஹீட் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வராது. இது என்னென்னா ஒரு மல்டிபிள் காம்போவும் ரெடி பண்ணிட்டுருக்குறோம். காம்போங்கிறத விட இது எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு இன்க்ளூடாக மைக்கு யூஎஸ்பி எல்லாமே ஆம்போட இன்க்ளூடாகவே வரும். ஒரு கார்ட்லெஸ் மைக் ஒன்று கொடுத்துரும். அது உங்களுக்கு இன்க்ளூடாக கார்ட்லெஸ் மைக் ஒன்று, யூஎஸ்பி உங்களுக்கு ஒரு சுவிட்சை தட்டினீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சேஞ்ச் ஆகிற மாதிரி, அதாவது சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சர்ச்சு, ஒரு கோயில், ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்டேஜ் 800 வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர்ஸும் வந்து சிங்கிள் பாக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆடிட்டோரியம் அந்த மாதிரி வைக்கிறதுல கூட. இதில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் யூஸ் பண்ணிருப்போம், 20 ஆம்பியர் யூஸ் பண்ணிருப்போம், 55 வோல்ட் ஏசி இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் போர்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பக்காவும் டிரான்சிஸ்டர் 800 வாட்ஸ் பியூர் ஆர்எம்எஸ் வரக்கூடியது. இதில் இன்பில்ட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பீக் அவுட்புட் இதில் ஒரு 1500 வாட்ஸ் வரும். அதாவது ஆர்எம்எஸ்ன்னு கேட்டிங்கன்னா 800 வாட்ஸு. இதோட மேக்ஸிமம் பீக் அவுட்புட்டுங்கிறது உங்களுக்கு 1500 வாட்ஸ் வரும். உங்களுக்கு ரேட்டட் வாட்ஸ் வந்து 800 வாட்ஸ் 2 பாக்ஸு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஒயர்லெஸ் மைக் ஆண்டனாது. நீங்கள் இது போர்ட்டபிள் தான், ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் இடத்துல யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ அவுட்டு. இது மோனோ ஃப்ரீ அவுட், அதாவது பவர் ஆம்புக்கு எடுக்கக்கூடிய மோனோ ஃப்ரீ அவுட் இருக்குது. அதே டைம் நம்ம ஆர்சிஎஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ அவுட் எடுத்துக்கலாம். இதில் பாடக்கூடிய ஆடியோ அப்படியே அவுட்புட் வெளியே எடுக்கிற மாதிரி. இது மாதிரி நான் லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி ஆம்பு போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சர்லேருந்து எல்லாமே தனித்தனியாக போட்டிருப்பேன். சிம்பிளாக எப்படி ரொம்ப கிரிட்டிக்கலாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு சரி, கம்ப்ளைண்ட்டுக்கும் சரி, எதுவுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக அதை யார் வேணாலும் எடுத்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இது ரெடி பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் அந்த கோயிலில் பர்மனெண்ட்டாக வைக்கிறவங்களுக்கு, இந்த மண்டபத்தில், இந்த சர்ச்சு, மைக் செட் யூஸ் பண்ணுறவங்களுக்கே அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு அல்லது ஃபிக்ஸடாக ஒரு கோயில் நிகழ்ச்சிக்கு மட்டும் அந்த மாதிரி போடுவோம்னா அவங்க இதை எடுத்து நியூ இயர் பார்ட்டி அந்த மாதிரி போடுறதுல இதை எடுத்து சிம்பிளாக போட்டு கொடுக்கலாம். கஸ்டமர் அவங்களா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். கண்டினியூஸாக ப்ளே பண்ணால் உங்களுக்கு காப்பிரைட் வந்துடும். மைக்கு பேஸ் கேட்ரிங். இந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணக்குள்ள மைக்குக்கு மாறிக்காது. இங்கே வந்து மைக்கில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகல, இந்த இடத்துல உங்களுக்கு மைக்கான சிக்னல் ஆன் ஆகும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா சிக்னல் கட் ஆகிரும். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஹலோ. கொஞ்சம் கெயின் அதிகமாக வச்சு செக் பண்ண முடியல, கொஞ்சம் பக்கத்தில் நான் திறக்கிறதுனால. உங்களுக்கு சுவிட்சை மாற்றினீங்கன்னா யூஎஸ்பியில் வரும். இது ரிலே மூலியமாக ஆன் ஆஃப் கொடுத்துருப்போம். சுவிட்சாக கொடுக்காது, ரிலே மூலியமாக கட் ஆஃப் ஆன மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா சுவிட்சாக கொடுக்கல உங்களுக்கு நிறைய கம்பெனி குறிப்பிட்ட நல்ல சரக்குங்கிற சவுண்ட் அந்த மாதிரி வரும். சொன்னால இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.